இப்போ 11th கொஷின் பார்க்கலாம். 10 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ 11th கொஷின், பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 35 இஸ் ஆப்ஷன் ஏ 110011, ஆப்ஷன் பி 110001, ஆப்ஷன் சி 110101, ஆப்ஷன் டி 101011. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2014 யூஜிசி நெட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இது அதாவது இந்த 35ன்ற டெசிமல் நம்பருக்கு வர்ற பைனரி ஈக்குவலண்ட் நம்பர் என்னன்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 100011. இந்த ஆன்சர் தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்து அதுக்கு பைனரி ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா 35 பைனரினாலே பைனாலே 2ன்னு அர்த்தம். அதனால இந்த 35 வந்து 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டே போய் அதில் ரிமைண்டர் எல்லாத்தையும் தனியாக நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 7, மீதி இருக்கிற வேல்யூ எவ்வளோ 1, ரிமைண்டர் வந்து 1. அடுத்தது இந்த 17 திருப்பி 2ஆல டிவைட் பண்ணும். 8 to 16 வரும், மீதி இருக்கிற வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அடுத்தது 8 நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 to 8, ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு மீதி கிடைக்கிறது 0ன்னு கிடைக்கும். அடுத்தது 4 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 to 4, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0. திருப்பி இந்த 2 நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்க 1, ரிமைண்டர் மீதி இருக்கிற வேல்யூ 0. இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகணும். இப்போ கீழேருந்து மேலே போனோம் அப்படின்னா 35ஓட பைனரி ஈக்குவலண்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 100011. இதுதான் பைனரி ஈக்குவலண்ட் நம்பர். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் 35, டெசிமல் நம்பர் 35, இந்த ஆன்சர் தான். அப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏவில் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.